இன்னைக்கு காலையிலேயே வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டினதுனால காலையில் வீடியோ போட முடியல. அது என்னன்னு அடுத்த வ்ளாகில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். 2 நாள் ட்ரிப்பு எப்படி போச்சுன்னே தெரியல. நிறைய பேர் வ்ளாகில் தப்பான பிளேஸ் தான் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிருந்தோம். மெயினாக நாங்கள் போகிற இடமே வேறு இடம் தான். ஸோ அது இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. முடிஞ்சால் எங்கே போகிறோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் அடுத்த வ்ளாக் மலையாளத்தில் பேசி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பேசி போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்லாங் எனக்கு வராது. நான் பேசுகிறது நம்ம தமிழ் ஸ்லாங்லேயே மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், அடுத்த வ்ளாக் பேசி போடுறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் சேனல் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் கிட்ட ஆகுதுன்னு. ஆனால் அந்த 2 வருஷத்தில் என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் தமிழில் பேசி போடுறேன். ஸோ மலையாளிஸ்க்கு அது தெரியாதுன்னு நான் நினச்சிருந்தேன். நேற்று அதிரம்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டன் வரும்போது வெளியே வந்து ஒரு டாய் ஷாப்பில் வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக மேக்னெட்டும் பாப்பாவுக்கு டாய்ஸும் வாங்கலான்னு போயிருந்தோம். அந்த ஷாப் ஓனர் வந்து நாங்கள் வாங்கி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கேட்டாங்க, நீங்கள் அந்த வ்ளாகர் தானே, உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் நான் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்போது அது சொல்ல வார்த்தையே இல்லை. இது எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.